இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு தொடர்ந்து தோல்வி படங்களாக வந்துட்டு இருக்கு. ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய படம் ஒன்றை இயக்கியே ஆக வேண்டும். அதனால அவர் வேள்பாரி நாவலை கையில வைத்துக் கொண்டு யாரை ஹீரோவாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு சில வருடங்களாகவே முடித்து கொண்டும் இருந்தார். ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடைசியாக சங்கர் அவர்கள் நம்ம ஏகே அவர்களை மீட் பண்ணியிருக்காராம். மீட் பண்ணது மட்டுமல்லாமல் இந்த படத்துடைய கதையை விலாவரியாக சொல்லியிருக்காரு. இந்த சந்திப்பு ஒரு வாட்டி நடக்கல, கிட்டத்தட்ட 3 வாட்டி நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுது. ஸோ ஆகையால பாத்தீங்கன்னா இந்த படத்துல அஜித்குமார் அவர்கள் நடிக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்காம். மேலும் இதுல ஒரு சில சிக்கல்களுமே இருக்கா. அதாவது இதற்கு முன்னாடி சங்கர் அவர்களுடன் அஜித் சாருடைய கூட்டணி முன்பே அமைஞ்சது. ஆனால் அந்த படம் ஒரு சில காரணங்களால டிராப் ஆச்சு. அதே போல இந்த படமும் டிராப் ஆகி விடுமா அப்படின்னு ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் அச்சம் இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த முறை இந்த படம் வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ படத்துடைய பட்ஜெட் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால வேறு 2 ப்ரொடக்ஷன் நிறுவனமுமே அஜித் சாருடன் கை கோர்க்க இருக்காங்களா. சமீபத்துல தான் பாத்தீங்கன்னா அஜித் சார் புதிதாக பிரேவ் ஆர்ட்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை அவருடைய மனைவியின் பெயர்ல ஸ்டார்ட் பண்ணாரு. சோ இந்த நிறுவனத்துடன் லைகா மற்றும் சன் பிக்சர்ஸ் ஆகிய 2 தயாரிப்பு நிறுவனம் இணைந்து இந்த வேள்பாரி படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிக்க போவதாக சொல்லப்படுது. சோ இந்த படத்துல அஜித் சார் மட்டுமல்லாமல் கோலிவுட்டை சேர்ந்த பல முக்கிய பிரபலங்களுமே இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல்களுமே வெளியாக இருக்கு. இனிவரும் நாட்கள்ல அடுத்தடுத்த அப்டேட்டுகளுமே வெளியாக இருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.